இன்றைக்கி என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட முதல் நாள். நான் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வியாழக்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமானமெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு கோலம் பச்சரிசி மாவில் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு இருக்குது. அதை நான் தொடச்சிட்டு அதுக்கும் பொட்டு வச்சுருக்கேன். இப்போ சாமிக்கிட்ட பச்சரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் அட்சதையெல்லாம் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன பூவு இருக்கோ அது சாமிக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் ரெகுலராக சாமிக்கிட்ட இருக்கிற விளக்கு எல்லாமே ஏற்றிடுவேன். அது போக இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிருக்கேன். அப்புறம் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி ஆப்பிள் இருந்துச்சு, அதை நான் வச்சுருக்கேன். நம்ம டெய்லியுமே இந்த பூஜை செய்யும்போது சாமிக்கு தண்ணியும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ அவல் சர்க்கரை, பால் சர்க்கரை, இது எதுவுமே இல்லைனாலும் கூட ஒரு பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் கலந்தாவது நம்ம வைக்கணும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நான் பொங்கலோ கேசரியோ சாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வைப்பேன். எனக்கு நேற்றைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால எனக்கு செய்ய முடியல, அதனால் ஆப்பிள் மட்டும் வச்சுருக்கேன். சில பேர் 48 நாளுமே அவங்க கையால் நெய்வேத்தியமாக ஏதாவது செஞ்சு வைப்பாங்க. நம்மளால் என்ன முடிஞ்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஊதுபத்தி, சாம்பிராணி சாமிக்கு, படி நிலவுக்கு, சூரியனுக்கு எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு சாமிக்கிட்ட இருக்கிற தண்ணியை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு என்னோடய பூஜையை முடிச்சிட்டேன். இந்த பூஜையை நான் எப்படி செய்கிறேங்கிறத முழு வீடியோவாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி.